வேண்டும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். நேற்றைய தினம் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் ஆத்தூர் வருவாய் கிராமம் வாங்கல் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட ராஜேந்திரன் என்பவருடைய பயன்படுத்தப்படாத கல்குவாரியில் புன்னம் கிராமம் ஆலம்பாளையத்தை சேர்ந்த ரமேஷ் ராஜேஸ்வரி அவர்களுடைய 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது மகன் குவாரியினுடைய உரிமையாளனுடைய கவனக்குறைவினால் வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாடு இல்லாத குறைவினாலும் முறையாக சட்டப்படி வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்காதனாலும் 14 வயது பையன் நேற்றுக்கு இறந்துள்ளார். ராகுல் என்பவர் இறந்துள்ளார். அந்த ராகுலுடைய இறப்பிற்கு வருவாய்த்துறையும் காவல்துறையும் நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இம்மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த புல எண் 1042 என்பது ராஜேந்திரன் என்பவருடைய குவாரி. நேற்று இந்த குழந்தை விழுந்து இறந்த இடத்தினுடைய உரிமையாளர் ராஜேந்திரனுடைய மகன் கார்த்திகேயன் என்பவர் மீது கடந்த 23ஆம் ஆண்டு தான் பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு மூடப்படாத குவாரி 2008லேயே உரிமம் ரத்து செய்யப்பட்ட குவாரி ஏன் இன்னும் மூடப்படாமல் இருக்கிறது? இதை ஏன் வருவாய்த்துறையும் கனிம வளத்துறையும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது? இப்போ கனிம வளத்துறையும் வருவாய்த்துறையும் கண்டுகொள்ளாமல் இருந்தனுடைய விளைவு இப்போ எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுக்கிறது. எங்களுடைய மகன் இழந்திருக்கிறான். இது மாதிரி இன்னொரு பக்கத்திலேயே அருந்ததியர் குடியிருப்பு இருக்கிறதுனால இவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்களா? அருந்ததியர்கள் எப்படியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற வினா எழுகிறது. இதை ஏன் வருவாய்த்துறை கண்டுகொள்ளவில்லை? கனிம வளத்துறை கண்டுகொள்ளவில்லை? கனிம வளம் வருவாய்க்கு மட்டும்தான் இருக்கிறதா? மக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லையா கனிம வளத்துறை என்ற வினா எழுகிறது. பாதிக்கப்பட்ட ராகுலினுடைய இறப்பிற்கு காரணமான குவாரி உரிமையாளர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து அவர் முறையான புகாரை வழக்கு பதிவு செய்து தரும் வரை நாங்கள் சடலத்தை பெறமாட்டோம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.